சிஎம்ங்கிற பேரை எடுத்ததுலேருந்து அவர் படாத துன்பம் இல்லை. பட்டு ஒரு அடி அடித்து செஞ்சு அந்த நேரத்தில் அந்த நீசத்துக்கான வேலையை பார்க்குற போது இவன் தாங்குறானா இல்லையான்னு கிரகங்கள் பார்க்கும். தாங்கி அதையும் தாண்டி ஒரு மேலே வந்து தலைவனுங்கிற இடத்துல உட்காந்துட்டார்ல, ஒரு நாள் ஆனாலும் சரி அரை நாள் ஆனாலும் கையெழுத்து போட்டார்ல சிஎம்னு. இனிமே அந்த ராஜயோகம் தான் அவருக்கு. அவர் சொன்ன மாதிரியே சொல்கிறேன், ஊழல் பண்ண மாட்டாருங்க. ஏன் அப்படின்னா 11ல் கேது உட்காந்துட்டாருன்னா என்னன்னா, அவர் அந்த 11 பாவக சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாத்தையுமே போன ஜென்மத்திலே அனுபவிச்சுட்டு வந்துட்டார். ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு நலத்திட்டத்தையும், அதாவது காமராஜர் ஐயா கொண்டு வந்ததை அண்ணாதுரை ஐயா அப்படி டெவலப் பண்ணாங்க. திமுக செஞ்சதை அதிமுக வந்து எதையும் டவுன் ஆக்கல, அதிமுக டெவலப் பண்ணாங்க. அடுத்து அதிமுக செஞ்சதை திமுக இன்னும் டெவலப் பண்ணாங்க. ஸோ நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ சாருடைய நகர்வுகள்லே தெரியுது. இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க இல்லைங்களா கூட்டணி கட்சிகள், அவங்க கிட்ட ஒரு அதிருப்தி மனப்பான்மை அது லைட்டாக கிளாஷ் ஆகும் குருவுடைய அதிசார பயிற்சியில். இதுவும் வந்து ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் பெரிய விளைவுகள் இருக்காது. இது அரசியலில் வர்றது போகிறது தான். ஒரு குழந்தை பிறகுது, அது வந்து ஒரு இன்ஜினியர் ஆகுமா, கலெக்டர் ஆகுமா, இல்லை அது படிக்காத மேதையாகுமா, இதெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஜோதிடர். அப்போ வந்து ஒரு கெரியரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, திருமணம், குழந்தை, இவ்வளவு விஷயங்கள் சொல்கிற ஜோதிடர்களை ஏன் நீங்கள் வந்து ஒரு ஜோசியருக்கு இந்த பதவி கொடுத்துட்ட? இது அவர் கேட்ட மாதிரி தான். அவர் கேட்ட மாதிரி அப்போ கஞ்சா வைக்கலாமா? ஜோதிடர்கள் வந்து அரசு பதவிக்கு வரக்கூடாதா? இப்போ நான் வந்து இன்ஜினியர் தான், நான் எம்இ, இப்போ நான் வந்து அஸ்ட்ராலஜர் தான் ப்ரொஜெக்ட் ஆகிறேன். இப்போ நீங்கள் ஒரு அட்வொகேட். அதுபோல் என் ஜோதிடர்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு தகுதி இல்லையா? அதாவது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்கிற மாதிரி நான் மக்கள் தொண்டு பண்ண போகிறேன்னு வந்திருக்காரு. அதை விட அதிகமாக மக்கள் சப்போர்ட்டோட வந்திருக்காருங்க. ஸோ தட் இனிமேல் ஆட்சி கலைஞ்சாலும் இதை விட பவர்ஃபுல்லாக வந்து உட்காருவாங்க. ஆன்மீகம்னு போட்டு அவ்வளோ பண்ணுறாங்க. ஆன்மீகவாதியை வச்சுக்கிட்டாரு, செஞ்சுட்டாரு, பண்ணிட்டாரு. ஏன் இருந்தால் என்ன ஆன்மீகம் வந்து அவ்வளோ ஒரு தரங்கெட்டு போயிடுச்சா? பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம வந்துட்டு அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ரீதியாக விஜய் சார் வந்துட்டு பதவி ஏற்றதுக்கப்புறமா நிறைய டாக் இருக்குது. நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்கிறாங்க இவர் வந்துட்டு ஆட்சியை வந்துட்டு தொடருவாரா, சில மாதங்கள் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை ஜோதிடர்கள் பல பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது நமக்கும் நம்மளுடைய நேயர்களுக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருக்கும், என்னடா இத்தனை பேர் இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை அதற்காகவே நம்ம பிரத்யேகமாக நம்மளுடைய குமுதம் பக்தி நேயர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு யோசித்தோம். அந்த வகையில் நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு இன்னைக்கு ஜோதிடர் சூர்யா தேவராஜா அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நலமாக இருக்கேன், ரொம்ப நன்றி மேடம். மேடம் சொல்லுங்கள், பரபரப்பாக வந்துட்டு அதாவது விஜய் சார் சிஎம் ஆவாரா அப்படின்ட்டு பல எதிர்பார்ப்பு இருந்தது. அதே மாதிரி ஆனார். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நீடிப்பாரா, தொடர்ந்து முதல்வராக இருப்பாரா அப்படின்னு நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக அஸ்ட்ராலஜர்ஸ் நிறையா பேர் இதை பற்றி விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் ஒரு ஜோதிடராக நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? விஜய் சார் தொடர்ந்து இருப்பாரா, முதல்வராக பயணிப்பாரா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள். கண்டிப்பாக ஷியோராக மக்களோட அன்பை மட்டுமே அடிப்படையாக வச்சு அடித்தளமாக வச்சு வந்திருக்காரு. ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது அவருடைய ஆட்சி வந்து திரும்ப பின்னாடி போகும், ஆட்சி வந்து நிலைக்காது அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஜோதிடராக பார்த்தாலும் ஜோதிட ரீதியாக பார்த்தாலும் அவருக்கு 12 வலு. 12 அப்படிங்கும்போதே அது அயன சயன போகஸ்தானத்தை குறிக்குது. ஓகேங்களா? 12னா ஒரு மனிதன் 12 பாவக காரகங்களையும் அனுபவித்து இறுதியில் ஒரு சுகமான நிலையை அடையணுங்கிறது தான் விதி. ஓகேங்களா? அதன்படி பார்த்தாலும் விஜய் சாருடைய ஆட்சிக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் வராது. எல்லாரும் சொல்கிறாங்க என்ன தெரியும் புதுசாக வந்திருக்காங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இல்லைன்னு சொல்லலை, நியூ கம்மர் தான், இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் கற்றுப்பாங்க. எல்லாருமே புதுசாக வந்தவங்க, யாருமே வந்து அரசியலில் வந்து டபார்னு வானத்துலேருந்து குதிச்சு உடனே எல்லா நாலேஜோடையும் வரல. ஆப்வியஸ்லி இப்போ நம்ம 90s கிட்ஸோ 70s 60s 80s கிட்ஸ் எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டது திக தான், திராவிட கட்சிகள். அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், நம்மளுடைய பேஸ் அவங்க தான். ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு நலத்திட்டத்தையும், அதாவது காமராஜர் ஐயா கொண்டு வந்ததை அண்ணாதுரை ஐயா அப்படி டெவலப் பண்ணாங்க. அடுத்து அண்ணாதுரை ஐயாவுடைய 2 டிவிஷனாக திமுக செஞ்சதை அதிமுக வந்து எதையும் டவுன் ஆக்கலை, அதிமுக டெவலப் பண்ணாங்க. அடுத்து அதிமுக செஞ்சதை திமுக இன்னும் டெவலப் பண்ணாங்க. ஸோ நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ சாருடைய நகர்வுகள்லே தெரியுது.
பழைய திட்டங்களை தான் அவர் வந்து திரும்ப புதுப்பிச்சு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தட் இனி அடுத்து திமுக அதிமுக போட்ட ஒரு அடித்தளத்தை ஒரு கட்டமைப்பை இன்னமும் டெவலப் பண்ணி நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் ரொம்ப ஆர்வமாக இப்போ சார் வந்ததுக்கு 90% ரீசன் வந்து அடுத்த ஜென்ரேஷன் குட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷனை நல்ல ஒரு தமிழகத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சார். நல்லாட்சியாக அமையும். இந்த குரு பயிற்சி ஜூன் மந்த் வருது இல்லைங்களா? இப்போ வரக்கூடிய குரு அவருக்கு 3ஆம் அதிபதி பலமாக வரப்போகிற குரு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டார். இப்போ கிரகங்கள் வந்து டக்குன்னு ஜம்ப் ஆகாது. இப்போ கடகத்தில் வந்து உச்சமடைய போகிறார் குரு 12 வருஷத்துக்கு அப்புறம் ஜூன் 2க்கு இன்னும் ஒரு 10 days 15 days இருக்குது. ஆனால் கிரகங்கள் இப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. வரும்போதே அதோடைய கதிர்வீச்சு விழுகும். ஸோ அவர் என்ன தரணுமோ தந்துட்டார் ஆல்ரெடி. அப்படி வந்துட்டு இருக்கும் போதே கொடுத்துட்டாருன்ற பட்சத்துக்கு இன்னும் கடகத்தில் வந்து அவர் ஸ்ட்ராங்காக உட்காரும் போது இன்னும் நல்லா செய்வாருங்க. நல்ல ஃபேம் கிடைக்கும் சாருக்கு. இருந்த அவப்பெயர்கள்லாம் நீங்கி இன்னும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆவார். அண்ட் தென் குரு அதிசாரமாக சிம்மத்துக்கு போவார். அந்த 4 மாத காலகட்டங்கள், அது அக்டோபர் நவம்பர், அந்த 4 மாத காலகட்டங்கள் என்னாகும் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் வெளியே வருது. அப்போ அது அரசின் திட்டங்கள் வெளியே வருது. வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் புஷ்அப் ஆகி ஓட போகிறாங்க. அந்த சமயங்களில் இந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன கலக்கங்கள், ஒரு அதிருப்தி, இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க இல்லைங்களா கூட்டணி கட்சிகள், அவங்கக்கிட்ட ஒரு அதிருப்தி மனப்பான்மை அது லைட்டாக கிளாஷ் ஆகும் குருவுடைய அதிசார பயிற்சியில். அதுவும் வந்து ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் பெரிய விளைவுகள் இருக்காது. இது அரசியலில் வர்றது போகிறது தான். நல்லா இருக்கும் சார். விஜய் சாருடைய ஆட்சி ரொம்பவே நல்லா இருக்கும். அப்போ கட்டம் வந்துட்டு நல்லது கட்டம் நல்லா இருக்கு. தொடர்ந்து பயணிப்பார். சரி, இப்போ 12 ஆண்டுகள் கழிச்சு வரக்கூடிய குரு பயிற்சி, அதுவும் தன்னுடைய உச்ச வீடு சொந்த வீடான கடகத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சிஎம் அவர்களும் விஜய் அவர்களும் அந்த ராசி தான். கடகராசி கடகலக்னம் எப்படி இருக்கும் இன்னும்? கண்டிப்பா சார். அதாவது கடகராசி கடகலக்னம் தான் பொது வெளியில சொல்லப்படுது. ஒரு சிலர் லக்னங்களை மாறி கன்னியா லக்னம் அது போல சொல்லி சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அம்மா சொன்னது அப்புறம் அதிகாரப்பூர்வ தகவல்கள்னு பார்த்தா அது கடக லக்னமாக தான் வருது. லக்னத்துல ராசியில குரு பகவான் கோச்சார குரு 12 வருஷத்துக்கு அப்புறம் பலம். அதாவது நம்ம குருன்னு சொல்லும்போது குரு பலம். இப்ப திருமணமா குரு பலம் பாருங்க, குழந்தை இல்லையா குருபலம் பாருங்க அப்படின்றதான் நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்ப குருங்கிறது பலம் அப்படிங்கிற வார்த்தையோட வராரு. உண்மையிலே அந்த குரு பலம் பெற்ற குரு. அப்ப பலம் பெற்ற குருவின் பலன் எப்படியா இருக்கும்? 1000 times ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ தட் இனி இந்த குரு பயிற்சியில் சாருக்கு ரொம்ப ஃபேவராகவே நெக்ஸ்ட் 1 year ரொம்ப ஃபேவராகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்போ டவுன் ஆயிருமா? அடுத்து சிம்மத்துக்கு போக கிடையாது. சிம்மத்துக்கு போகக்கூடிய குரு தான் இன்னும் அவரை பரபரப்பாக ஓட வைக்க போகிறார். இப்போ இவ்வளோ நாள் என்னாகும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருக்க போகிறவர் இன்னும் ஒரு ஃபயர் மாதிரி இன்னும் வெளியே வந்து இன்னும் யாரும் ப்ரெஸ் மீட்டு தரலன்றாங்க, யார்ட்டையும் பொது வெளியில் பேச மாட்டேன். இது எல்லாம் நடக்கிறது சிம்ம குருவாகும் போது வெளியே வரும். வெளியே நல்லா எக்ஸ்போஸ் ஆகும். சார் வெளியே வருவார், சிஎம் சார் வெளியே வருவார். வெளியே வந்து மக்கள்கிட்ட அடிக்கடி பேசுகிற ஒரு அமைப்பு. அண்ட் தென் அரசின் நிலைப்பாடுகள் எல்லாம் ஓப்பனாக தெரிகிறதுக்கு ஒரு 1 year ஆகும். குரு சிம்ம வீட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கும் சார். இன்னொன்று கேஷ் ஃப்ளோ அதிகரிக்கும் மக்கள்கிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்டையும். எப்போ அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில் அதுக்கான ஒரு கட்டமைப்பு நிறைய லேர்ன் பண்ணிப்பாங்க. ஏன்னா குரு 5, 7, 9th ஹவுஸை வந்து பார்க்க போகிறார். அப்படி இருக்கும்போது நிறையா லேர்னிங். இன்னொன்று புதுஜன தொடர்பு, புதுசாக நிறையா விஐபிஸோட லிங்க். இப்போ பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ஏடிஎம்கேலேருந்து ஒரு சில எம்எல்ஏஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி சப்போர்ட் வரும். இந்த 1 year நல்லா சப்போர்ட்டை கெயின் பண்ணிப்பார். நிறையா கற்றுப்பார். நிறையா கற்றுட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் அவருடைய இயரா ஸ்டார்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். 1 year நம்ம வெயிட் பண்ணி தான் சார் பார்க்கணும். ஓகே மேடம். இப்போது வந்துட்டு அவருடைய காஸ்டியூம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவர் வச்சுக்கக்கூடிய பொட்டாகட்டும், அவர் கையில் கட்டியிருக்கிற சிகப்பு கயிறு ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் என்ன கருப்பு கலரில் வச்சுருக்கிறது என்ன, சிகப்பு கயிறு எதுக்கு? ஏன் தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பிளேசரோட ஒரு முதல்வர் வந்துட்டு பதவியேற்கிறது இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்ததா என்னன்னு தெரில. அண்ட் அவர் சட்டசபைக்கு வர்றதும் அவருடைய பணியை தொடர்றதும் அந்த பிளாக் கலர்லேயே இருக்காரே, அவருடைய காஸ்டியூம் ட்ரெஸ் கோடு அப்படியே இருக்கே. இந்த 3க்கும் என்ன காரணமாக ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுது சார்? பொதுவாக விபூதி பூசிய வாழ்வு வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து நெற்றி வந்து வெறும் நெற்றியாக இருக்கக்கூடாது, அதில் ஏதாவது திலகம் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கிடையாது. அது பாசிட்டிவிட்டி அப்சர்வேஷன், நெகட்டிவிட்டியை வந்து நம்ம பக்கத்தில் வரவிடாமல் ஓட வைக்கிறது. ஓகேங்களா? இன்னொன்று பாசிட்டிவிட்டி.
நேர்மறை எண்ணங்களை இழுக்கிறதுக்காக தான் விபூதி. ஓகேங்களா? அது வந்து அவங்க ஜோதிடருடைய அறிவுறுத்தலின்படி எம்டியா நெத்தி வந்து இருக்க வேணாம், ஏன்னா முதல்வர் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சிவப்பு வண்ணத்திற்கு காரணமாக என்னமா இருக்கணும்னா செவ்வாய். செவ்வாய் வந்து அவருக்கு பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, 10 குடையவர், கர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது தொழிலுக்கு 10னா தொழில் ஸ்தானம், 2க்குமே 5 10 குடைய செவ்வாய். செவ்வாய் வந்து நீசமாயி நீச பங்கமாயி ராஜயோகத்தை கொடுத்தது இப்போ செவ்வாய் தான். அதனால அந்த சிகப்பு கயிறு கட்டுறதுக்கு அதுக்கு வந்து ரீசனுங்க. அதாவது நீச பங்கமாயி ராஜயோகத்தை செவ்வாய் கொடுத்துருக்காரு. முருகர் வழிபாடு பண்ணுறாரு இல்லைங்களா? செவ்வாயின் அதிதேவதை முருகர். அதனால தான் அவர் திருச்செந்தூர், இதை விட பழனிக்கு போயிட்டு வந்தாருன்னா இன்னமும் பெட்டர். திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம், குரு ப்ளஸ் செவ்வாய். பழனி வந்து செவ்வாயின் ரேஸ் அதிகமாக விழுகிறது உலகத்திலே பழனியில் தான். பழனியில் முருகர் இருக்கார். பழனி அண்ட் திருச்செந்தூரில் முருகர் இருக்கார். அதுபோல் அவருக்கு அந்த சிகப்பும் லக்கு, திருநீரும் லக்கு. கருப்பு வந்து ஏன் பயன்படுத்துகிறாங்க, பிளேசர் ஏன் பயன்படுத்துகிறாங்கன்றதுக்கு ரீசன் எனக்கு தெரியலைங்க. ஆனால் நல்லா இருக்குது. இதை விட பாரம்பரிய உடையில் வந்தார்னா இன்னும் அழகு தான். அதாவது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஜென்சி கிட்ஸ்லாம் கியூட்டஸ்ட் ஹேண்ட்ஸம் சிஎம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இல்லைங்களா? இன்னும் பாரம்பரிய உடை, ஒயிட் ட்ரெஸ்ஸு, நம்மளுடைய பாரம்பரிய உடை இன்னும் பெட்டராக இருக்கும். மேபி அவங்க சார் இருக்கார், ராதன் பண்டிட் சாருடைய அறிவுறுத்தலின்படி ஃபாலோ பண்ண ஒன்றும் தப்பு இல்லை சார். இதில் அதாவது அம்மா இருந்தாங்க, அம்மா வந்து எவ்வளோ ஒரு ஜோதிடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, எத்தனை ஜோதிடர்களை அழைச்சி பேசுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் விட மாட்டாங்க. கூப்பிட்டு நம்ம நோன்னு சொன்னாலுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே எப்படி சொல்கிறீங்க, அதுக்கான ரீசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து வச்சுப்பாங்க. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. கரெக்டாக ப்ராப்பராக ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்காக இருக்கட்டும், எவ்ரி திங் வந்து இப்போ அம்மா கூட இருந்தவங்க, பிஏ ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருந்தவங்களாம் நம்ம ஃபேமிலியிலேருந்து. அதனால சொல்கிறேன், எவ்ரி திங் எல்லாத்துக்குமே பார்ப்பாங்க. ஊரை பார்ப்பாங்க, வெளியே போகிறதுக்கு டைம் பார்ப்பாங்க, முக்கியமான டாக்குமெண்ட் வந்து சைன் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லா கட்சியிலையும் வெளியே வந்து சொல்லிக்கிறாங்க, ஆனால் வந்து எல்லாரும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது தான். அதில் இவர் ஃபாலோ பண்ணுறது ஏன் இப்படி கேள்விக்குறியாகுது, ஏன் பேச போகலாம், அது அவங்க விருப்பம். இப்போது மக்களுடைய விருப்பமோ என்னமோ சட்டமன்றத்தில் அப்போஸ் பண்ணி ஏன் ராதன் பண்டிட் சாருக்கு வந்து போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா அதை அரசு வந்து ஏற்றுக்கிட்டு பண்ணிட்டாரு, வேணாம் அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாரு. அதுக்கு மேலே அவருடைய பர்சனல் இதெல்லாம், அவருடைய ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் வந்து பேசு பொருளாக பண்ணக்கூடாது. அதுதான் சார். நீங்க அம்மான்னு சொன்னது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. ஓகே, சரி. அவங்க வந்துட்டு பார்த்து பண்றவங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு அரசு பதவி ஒரு ஜோதிடருக்கு அப்படின்னு வழங்கின மாதிரி எங்கேயும் இல்லை இல்லையா? ஆனா விஜய் சார் இப்படி பண்றதுக்கும் அதை திரும்ப பெற்றதுக்கும் என்ன காரணம் இருக்கும்? நிறைய பேர் இப்போ சொல்றாங்க, ஜோதிடரா நீங்க வந்து அவருக்கு பார்த்து சொன்னீங்க, ஆனா உங்களுடைய கட்டத்தை பார்த்தீங்களா, இப்பெல்லாம் கூட மீம்ஸ் வருது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இதுக்கு நான் வந்து செல்வி சாருடைய ஒரு நல்ல இன்டர்வியூ பார்த்தேன், கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதுதான் என்னுடைய பதில். இப்போ ஜோதிடம்ங்கிறது ஒரு ப்ரொஃபஷன். ஈவன் சொல்ல போனால் எல்லா ப்ரொஃபஷனையும் விடையும் ஒரு படி மேலே. இப்போ எங்களை வந்து இப்போது கிளைண்ட்ஸ், இப்போ மீம்ஸ் போடுறவங்க, இந்த கலாய்க்கிறவங்க, பேசுகிறவங்கலாம் இறுதி வரை பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் வந்து ஒரு கடவுளுக்கு நிகராக வச்சு பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸு, பெரிய மனுஷங்க, விஷயம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பார்ப்பாங்க. கடவுள் சொல்ல முடியாது, யார்ட்டையும் வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது. ஜோதிடர்கள் கடவுள் கிடையாது, வழிகாட்டிகள். சரிங்களா? ஒரு கரெக்டான நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, அது வந்து ஒரு இன்ஜினியர் ஆகுமா, கலெக்டர் ஆகுமா, இல்லை அது படிக்காத மேதையாகுமா, இதெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஜோதிடர். அப்போ வந்து ஒரு கெரியரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, திருமணம், குழந்தை, இவ்வளோ விஷயங்கள் சொல்கிற ஜோதிடர்களை ஏன் நீங்கள் வந்து ஒரு ஜோசியருக்கு இந்த பதவி கொடுத்துட்ட? இது அவர் கேட்ட மாதிரி தான். அவர் கேட்ட மாதிரி அப்போ கஞ்சா வைக்கலாமா, ஜெயிலுக்கு போகலாமா, அங்கே இருக்கவங்க மேலெல்லாம் கேஸ் இல்லையா, போனாதான் நீ பதவி கொடுப்பியா? ரொம்ப எக்ஸாக்டாக சார் வந்து கேட்டிருந்தாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன், ஜோதிடர்கள் வந்து அரசு பதவிக்கு வரக்கூடாதா? இப்போ நான் வந்து இன்ஜினியர் தான், நான் எம்இ. இப்போ நான் வந்து அஸ்ட்ராலஜர் தான் ப்ரொஜெக்ட் ஆகிறேன். இப்போ நீங்கள் ஒரு அட்வொகேட், நீங்கள் வந்து இப்போ குமுதமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுபோல் என் ஜோதிடர்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு தகுதி இல்லையா? அவர் அதைத்தான் சொன்னார். நான் வந்து இன்னொன்று அவர் சொன்னது கரெக்டு. ராதன் சார் சொன்னது என்னென்னா, இப்போது என்னைய ஜோசியர் என்னை பதவிக்கு உட்காத்தி வச்சிட்டா, நான் என்ன 24 மணி நேரமும் அவர் ஜாதகத்தை பார்த்து ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன்னா? ஜாதகம் கிடையாது. ஒரு ஜாதகத்தை இப்போ ஒன் டைம் நம்ம பார்த்தோன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு என்ன நடக்குன்றதை நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஏன் லைஃப் எண்டு வரை நம்ம ஒரு குறிப்பு மாதிரி எழுதி கொடுத்துடலான்னு வச்சுக்கோங்க. டெய்லி உனக்கு இன்னைக்கு இது நடக்கும் அது. அவருக்கு இவர் ஒரு மாரல் சப்போர்ட்டு, மனசுக்கு பிடிச்ச ஒரு மனிதராக இருந்திருக்காரு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, கஷ்டத்தோட வராங்க மனுஷங்க. இப்போ என்கிட்டே ஜாதகம் பார்த்துட்டு வரவங்க, பலன் நான் என்னமோ சொல்கிறேன், அது நடக்குதோ இல்லையோ, போகும்போது நீங்கள் சொன்னது நல்லா இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், வார்த்தைகள் என்ன சொல்கிறோன்னா, வர்ற பிரச்சனையை வந்து எதிர்கொள்றதுக்கு உண்டான ஒரு தைரியத்தை கொடுக்கறது தான் ஜோதிடம்.
திடம். வர்ற மனுஷனை திடப்படுத்தி அனுப்புறது தாங்க ஜோதிடம். அதாவது யாரும் சும்மா இருக்கும்போது எப்போ கொடுத்து என்ன தோஷம் இருக்குன்னு பாரு, நான் எப்போ கெட்டு போவேன்னு பாருன்னு சொல்றது இல்லை. நான் சரியா இல்லை, எனக்கு எப்போ ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்ற போது தசாபுத்திகள் சரியில்லாமல் இருக்கும். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டைம் நல்லா இருக்கு, இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது மாதிரி சொல்லும்போது ஒரு மனுஷனுக்கு என்ன வரும்? சரி, எவ்வளவோ கடந்துட்டோம், ஒரு 6 மாதம்ன்றாங்க, ஒரு 1 இயர்ன்றாங்க, இந்த கஷ்ட காலத்தை கடந்துருவோம். கடந்த உடனே நமக்கு என்னன்னா பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்ற வரப்போற ஒரு நல்ல நேரத்தை நினைச்சு இப்ப இருக்கிற கஷ்டத்தை டேக்கிள் பண்ணி மேல வந்துருவாங்க. அதுதான் சார் ஜோதிடம். அப்படி ஒரு அற்புதமான கலை. அதாவது அது வந்து சயின்ஸா, ஜோதிடம் சயின்ஸ் அப்படின்றாங்க, சில பேர் ஆன்மீகம். என்னையே கேட்டால் சொல்லுவேன், ஜோதிடம் சயின்ஸும் கிடையாது, ஆன்மீகமும் கிடையாது, அது ஒரு தனிப்பட்ட கலை. ஏன்னா சயின்ஸ் அப்படின்னா இப்போ V=IR அப்படின்னா உங்களுக்கும் V=IR, எனக்கும் V=IR. அந்த V=IRனா நீங்களும் ஒரு சயின்ஸ் படித்தவர் ஆயிருவீங்க, நானும். ஆனால் ஜோதிடம் அப்படி கிடையாது. இப்போ வந்து சார் வந்து கடக லக்னத்துக்கு சிஎம் ஆயிருக்காரு, ஓகேங்களா? இதே கடகலக்னம் எத்தனை பேர் சிஎம் ஆவாங்க? அது வந்து ஜோதிடம் சயின்ஸ் கிடையாதுங்க. ஆன்மீகம்னு போட்டு அவ்வளோ பண்றாங்க. ஆன்மீகவாதியை வச்சுக்கிட்டாரு, செஞ்சுட்டாரு, பண்ணிட்டாரு. ஏன் இருந்தா என்ன ஆன்மீகம் வந்து அவ்வளோ ஒரு தரங்கெட்டு போயிடுச்சா? யாருடைய வாழ்க்கையிலையும் இப்போ ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா மனுஷன் பைத்தியம் பிடிச்சிருவான் சார். நிச்சயமா. இதுவும் இப்போயாவது வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் இருக்கு, நம்ம ஃபோன் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், பாட்டு. அந்த காலத்துல வந்து ஒன்லி ஸ்ட்ரெஸ்ஸை பர்ஸ்ட் பண்றதுக்கு உண்டான ஒரே கருவி ஆன்மீகம் தான். இப்போ எனக்கு ஒரு மன கஷ்டம், நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு உடனே பேசிடலாம். ஆனா எங்க அம்மா அவங்க அம்மாவை கூப்பிட்டு உடனே பேச முடிஞ்சுதா? கிடையாது. பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போவாங்க, போயிட்டு வருவாங்களா, எல்லாருக்கும் கஷ்டம் வரும், கோவிலுக்கு போயிட்டு வந்து என்ன ஆவாங்க, ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது அப்படி அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது தான் சார் கோவில்கள், அந்த இறை பலம், ஆன்மீகம் எல்லாமே. ஸோ சாருக்கு கொடுத்த பதவி ஆஸ் அ ஜோசியராக திரும்ப பெற்றது சார் கேட்டிருக்க கூடாது. சிஎம் சார் வந்து அதை கேட்டு பண்ணியிருக்க கூடாது. சரி, ஓகே, இருந்தாலும் அதுலேயும் நம்ம பாராட்டணும். எதிர்கட்சிகளுடைய வாதத்துக்கு அவர் மரியாதை கொடுத்து பண்ணியிருக்காரு. ஆனால் அது எங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் மாதிரி தான். ஆனால் அது அவருக்கே தெரியலை. ரதன் சாரே வந்து எனக்கு போஸ்டிங் கொடுத்ததும் தெரியாது, ரத்து பண்ணும்போதும் நான் இது பண்ணல. ஏன்னா நான் அவர் கூடவே இருக்கேன். இப்போ முருகர் இருக்கார், முருகர் நம்ம கூடவே இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் முருகரை வச்சுக்கணும், செய்யணும், ஃபோட்டோவில் பண்ணணும், அது பண்ணணும், அவர் தான் என் கூடவே இருக்காரு அப்படின்றதுக்கு அவர் அதை கேரே பண்ணலை. என்ன, நான் அவர் கூட இருப்பேன், எனக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரியும், நான் கொஞ்சம் கைட் பண்ணுவேன், அதை பதவியில் இல்லாமல் பண்ணிட்டு போகிறேன், உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி மேடம். சரிங்க. இப்போ சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு தொடருவார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்கும்னு உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? நம்மளுடைய குமுதம் பக்தி நேயர்களுக்கு. கண்டிப்பாக சார். அதாவது இப்போ சொன்ன மாதிரி வரக்கூடிய ஆண்டுகள் ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப பிரச்சனைகளை சந்திப்பாரு, ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு கிரகம் பலம் பெற்ற கிரகம் அதனுடைய பலத்தை செஞ்சே ஆகும். அதே நேரத்துல ஒரு கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னா கெட்டதை செய்யும். அந்த கெட்டதை நம்ம அனுபவிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது கொடுக்குற ராஜ யோகமே நம்ம வந்து தாங்க முடியாத அளவுக்கு கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ செவ்வாய் வந்து நீசபங்க ராஜயோகத்துல கடக வீட்டில் இருக்காரு. ஆட்சி பெற்ற சந்திரனோட நீசமாயி பங்கமாயிடுச்சு. அந்த நீசத்துக்கு உண்டான வேலையை பார்த்துட்டாரு. ஏன்னா இப்போ சிஎம்ங்கிற பேரை எடுத்ததுலேருந்து அவர் படாத துன்பம் இல்லை. பட்டு ஒரு அடிச்சு செஞ்சு அந்த நேரத்தில் அந்த நீசத்துக்கான வேலையை பார்க்குற போது இவன் தாங்குறானா இல்லையான்னு கிரகங்கள் பார்க்கும். தாங்கி அதையும் தாண்டி ஒரு மேலே வந்து தலைவன்கிற இடத்துல உட்காந்துட்டார்ல, ஒரு நாள் ஆனாலும் சரி, அரை நாள் ஆனாலும் கையெழுத்து போட்டார்ல சிஎம்னு, இனிமே அந்த ராஜயோகம் தான் அவருக்கு. ராஜயோகம். இன்னொன்று மெயினாக நான் வந்து அவர் சொன்ன மாதிரியே சொல்கிறேன், ஊழல் பண்ண மாட்டாருங்க. ஏன் அப்படின்னா 11ல் கேது உட்காந்துட்டாருன்னா என்னன்னா, அவர் அந்த 11 பாவக சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாத்தையுமே போன ஜென்மத்திலே அனுபவிச்சுட்டு வந்துட்டார். இப்போ வந்து இறுதியா 12ங்கிறது அயன சயன போகம். என்னன்னா இறுதி, எவ்ரிதிங் அனுபவிச்சுட்டு. இப்போ லக்னத்துக்கு ஒரு காரகம் சொல்லுவோம், 2ஆம் பாவக காரகம், 3ஆம் பாவக காரகம்னு 11 12 இறுதி கட்டம் இல்லையா, இறுதி வீடு. அப்படி இருக்கும்போது 12ங்கிறது ஒரு அயன சயன போகம். அதையும் நம்ம சும்மா அச்சீவ் பண்ணிட முடியாது. பெரிய சயின்டிஸ்ட்டு அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அதை எல்லாத்தையும் அனுபவிச்சு உள்ளே போய் தேடி டெப்த்தாக பார்த்து இறுதியில் ஒரு முடிவு பண்ணுறவங்களுக்கு தான் அந்த 12 வலு. அதுபோல் 12 சாருக்கு வலுவாக இருக்குது. ஊழல் பண்ணுறதுக்கான அவசியம் அவர் சொன்ன மாதிரி அவருக்கு கிடையாது. ஒன்லி சர்வீஸ் மைண்டோட வந்திருக்கார். அதற்கு வந்து நான் அந்த கட்டம் ரீதியாகவே ஷூரிட்டி தருவேன். ஆட்சியெல்லாம் கிடையாது, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வராது. ஏன்னா அதாவது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்கிற மாதிரி நான் மக்கள் தொண்டு பண்ண போகிறேன்னு வந்திருக்காரு. அதை விட அதிகமாக மக்கள் சப்போர்ட்டோட வந்திருக்காருங்க.
ஸோ தட் இனிமே ஆட்சி கலைஞ்சாலும் இதை விட பவர்ஃபுல்லாக வந்து உட்காருவாங்க. இப்போ 108 சீட்டு தனித்துவமாக வந்த மாதிரி அடுத்து மெஜாரிட்டி தேவை எவ்வளவு தேவையோ அதோட பவர்ஃபுல்லாக தான் வந்து உட்காருவாங்க. அதுக்காக வேணா ஆட்சி கலைஞ்சு மறுபடி ராஜ யோகம் ராஜ கியூப் யோகம்ங்கிற அளவுக்கு வந்து உட்காருவரே ஒழிய ஆட்சி கலைஞ்சு மறு ஆட்சி அமைகிறதுக்கு இந்த 5 வருஷ காலத்துல வாய்ப்பு கிடையாது. சரி மேடம், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, தெளிவா சொல்லிட்டீங்க. சிஎம் தொடருவார். அவருடைய காலம் இந்த ஒரு பீரியட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவார். அண்ட் எந்த ஊழலும் இல்லாம சிறப்பான ஆட்சியா நடத்துவார். அவருக்கு கீழே இருக்கவங்க ஊழல் பண்ண மாட்டாங்களா செய்வாங்களா அது நமக்கு தெரியாது. அவருக்கு வந்து தெரிய வருது, ஊழல்னு தெரிய வந்தா கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரியே ஆக்ஷன் எடுத்துருவார். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அவர் இப்ப பணத்துக்கு ஆசைப்படல, அது கட்ட ரீதியாகவும் ப்ரூவ் ஆயிருக்கு. பணம் வந்து அவருக்கு சஃபிசியண்டா இருக்குங்க. இன்னொரு விஷயம், 2027 குரு பயிற்சி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இந்த அரசாங்கம் வேகமா போகும், சூடு பிடிக்கும். இப்போ இதுவரை வந்து எங்க வந்தீங்க ஒண்ணும் பண்ணல, இப்ப வந்து நல்லா கேதர் பண்ணிட்டு வருவார். ஏன்னா 579 அடுத்துதான் வந்து நல்லா சூடு பிடிக்கும். பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு உண்டு. அடித்தள மக்கள் கண்டிப்பா பயன்படுவாங்க. தின வேலைக்கு போறேன், தினக்கூலிக்கு போறேன், ரோட் சைட் ஷாப் வச்சிருக்கேன், அந்த மாதிரி அடித்தள மக்கள் கண்டிப்பா விஜய் சாருடைய ஆட்சியில ரொம்ப பயன்படுவாங்க சார். நல்லா இருக்கும். ஊழல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% கம்மி பண்ணிடுவார். ஏன்னா 100% யாராலையும் கம்மி பண்றது கஷ்டம். வரப்போகும் காலங்களில் பார்ப்போம். ஆனா இவருடைய ஹாரோஸ்கோப் படி ஊழல் சார் பண்ண மாட்டார் சிஎம் சார். ஓகே மேடம், நீங்க இப்போ ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பார்ப்போம் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி. குமுதம் பக்தி நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இந்த குழப்பம் இருந்தது, ஆட்சி தொடருவாரா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அதற்காக தீர்வா அழகான பதில்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.